ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆட்டு ஈரல் கூட குடமிளகாய் சேர்த்து கிரேவி செய்ய போறேன். அதை எப்படி செய்யறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்க. ஆட்டு ஈரல் சுத்தம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து குடமிளகாய் இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி அதுவும் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். ஆனியன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, மல்லி, கருவேப்பிலை. இங்கே பாருங்க, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பாருங்க பிரிஞ்சி இலை, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே பாருங்களேன், இதை வந்து தேங்காய் இருக்குல்ல, அதை பல்லு பல்லாக கீறி அது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சீரகம், இது மட்டும்தான். இதை எப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றாம க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும். அது லாஸ்ட்டாக கிரேவி ரெடியாகி வரும்போது இதை நம்ம வந்து அது மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான். இங்கே பாருங்க, தேவையான ஆயில் எடுத்துக்கிறோம். சால்ட். இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேன் வச்சுட்டேன். நம்ம அதில் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 2 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 மூணு கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை. ஃப்ரெண்ட்ஸ், பட்டெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அது கூட புதினா சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். புதினா வந்து நல்லா வதங்கிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரி, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமே தக்காளி சேர்த்துக்குவோம். சிம்மில் வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய், குடமிளகாய் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த குடமிளகாய் இருக்குல்ல, அதை சேர்த்துவோம். ஸோ நல்லா இதை கிளறி வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்க, நல்லா அந்த குடமிளகாய் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கான மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் பாருங்க, இந்த கரம் மசாலா தூள், நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். ஒரு 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 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம அது கூட ஈரல் சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல ஆட்டு ஈரல், அதை வந்து இது கூட சேர்க்க போகிறோம்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குக் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா வந்து சொன்னேனே, இந்த மாதிரி தேங்காய் அதெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. பேஸ்ட் இல்லாம இது மாதிரி. இப்போ இந்த இதுல வந்து நம்ம அதை வந்து அது கூட சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் இதை கூட சேர்த்துட்டேன். இன்னும் ஒரு 5 ஆர் 7 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். குக் ஆனதும் நம்ம அப்புறமே ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு அது வரையும் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க கிரேவி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதை வந்து இது எல்லாத்துக்கும் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்தி ஃபுட் இது. எல்லாரும் செஞ்சு பாருங்க. காரம்லாம் நமக்கு ஏத்தாப்புல போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் காரம் கம்மி பண்ணி போட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்க. இதை நம்ம வந்து வேற ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூட பாருங்க, கொஞ்சமாக ஆனியன், 2 முந்திரி இதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லிக்கீரை. இப்போ நம்ம வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆட்டு ஈரல், குடமிளகாய் இந்த கிரேவி மாதிரி சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன்.